தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிஎஃப் பணம் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா தான் நான் சொல்ல வர கண்டென்ட் வந்து உங்களுக்கு புரியும். அதனால் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி ஓகே, சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ரீட் பண்ணுறேன். ரீட் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். சார் ஷைலா டி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணாங்க, 2 days ago வந்து கேட்டிருக்காங்க. சார், நான் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது தவறாக எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் போஸ்ட் கிராஜுவேட் சயின்ஸுக்கு பதிலாக போஸ்ட் கிராஜுவேட் அப்ளிகேஷன் என்று ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். கிராஜுவேட் சயின்ஸுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ப்ளீஸ் ரிப்ளை மீ சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் அதுக்கான வீடியோ தான் இப்போ மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஒரு வீடியோ வந்து எவ்ரி சண்டே வந்து நான் மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எம்பவர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற வெப்சைட்டில் உள்ளே போயிருக்கேன். ஓகேவா, இதில் வந்து என்னுடைய ஐடி வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ஐடியை லாகின் பண்ணீங்க அப்படின்னா இதோட லிங்க் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரினியூவல்னு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க. இந்த இதை கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணலாம், இல்லைனா அப்டேட் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வரலாம். நான் ரினியூவல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். அப்போது உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகே, அந்த ரினியூவல் விண்டோவில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் காமிக்கும். அதில் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஓகே, நீங்கள் இப்போ புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க, ஒரு 80 month தான் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ரைட்டப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இல்லை நான் வந்து பண்ணி இப்போ 3 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு, என்னோடய யூசர் நேம் வந்து அதில் இருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டுங்க. ஓகே, இப்போ நான் என்னோடய நம்பர் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு அப்படிங்கிறது என்னென்னா உங்களுடைய டேட்டா பார்த்தா தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் என்னுடைய இதாக போட்டேன். இப்போ என்னோடய டேட்டா பற்றி என்னவோ அதை நான் போட்டு இதை நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் பாஸ்வேர்டு போடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டா பர்த் வந்து 11 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா 11ன்னு போடுங்க. அடுத்து ஸ்பெஷல் கேரக்டர் ஸ்லாஷ் போட்டிருக்கா இல்லை ஹைஃபன் போட்டிருக்கா, அந்த ஹைஃபன் ஸ்லாஷ் உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் கார்டில் எப்படி இருக்கோ அது மாதிரி போட்டு நீங்கள் லாகின் பண்ணுங்கள். ஓகே, அது மாதிரி லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும். அதில் ஆட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். அந்த ஆட் குவாலிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். ரிக்வெஸ்ட் இன் ப்ராசஸ் ப்ளீஸ் வெயிட்னு வரும். ஓகே, இது வந்து நான் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் தான் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வந்து உங்களால் எடிட் பண்ண முடியாது. நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் தான் போகணும். இதை வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நம்ம பண்ணுறதுனால சின்ன சேஞ்சஸ் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, அதை நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு மட்டும் சொல்கிறேன். இப்போ உங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி என்சிஓ கோடு, சீனியாரிட்டி டேட்டு, அதே மாதிரி என்சிஓ கோடு, சீனியாரிட்டி இது மாதிரி காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக இருக்குது பாருங்கள், செலக்ட்டு சீரியல் நம்பர் குவாலிஃபிகேஷன் சப்ஜெக்ட்னு இருப்பாங்க. அந்த இதில் வந்து ஒரு கர்சர் இருக்கும். அந்த கர்சரை வந்து ஸ்க்ரோல் பண்ணி கீழே கொண்டு வாங்க. இப்போ நீங்கள் கிராஜுவேட் சயின்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்களா, அந்த கிராஜுவேட் சயின்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த கிராஜுவேட் சயின்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணேன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் கிராஜுவேட் சயின்ஸ் வந்து எனக்கு டிசபிள் இருக்குது. ஓகேவா, அப்போது நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் நம்பர்னால் சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எந்த யூனிவர்சிட்டியோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் பட் என்னென்னா மேஜர் சப்ஜெக்டையும் கிராஜுவேட் சயின்ஸையும் உங்களால் என்ன பண்ண முடியாது, இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனையும் சேஞ்ச் பண்ண முடியாது. இதுக்கு வந்து சின்ன ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக் மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இது வந்து பிரச்சனை கிடையாது. வேறு ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை பண்ணக்கூடாது. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஜுகேஷனல் பர்பஸ்னால இப்போ நீங்கள் இந்த விண்டோவில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். இந்த விண்டோவில் வச்சு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓகே, இந்த விண்டோவில் வச்சு நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணுறப்போ ஒரு பாக்ஸ், ஒரு நியூ டேப் ஓப்பன் ஆகும். இது விண்டோ ஓப்பன் ஆகுது. அந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ட் அப்படின்னு லாஸ்ட்டாக இருக்கு பாருங்கள். இந்த இன்ஸ்பெக்டை கிளிக் பண்ணுங்கள். அந்த இன்ஸ்பெக்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சைடில் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த கோட் ரைட் பண்ணியிருப்பாங்களே, இப்போ இந்த எம்ப்ளாய்மெண்ட் பேஜ் அப்படின்னா அதுக்கான ஒரு கோட் ரைட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த கோடில் தான் நம்ம எடிட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணேன் இன்ஸ்பெக்ட். ஏன்னா உங்கள் நெட்டோட ஸ்பீடை பொறுத்து இது சேஞ்சஸ் ஆகும். அப்படிங்கும்போது உங்கள் நெட்டு ஸ்பீடாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடாகவே அப்டேட் ஆகும். இப்போ எகே நான் என்ன பண்ணுறேன், ஒரு டைம் இன்ஸ்பெக்டை கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டேன். ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, நான் இன்ஸ்பெக்ட் கொடுத்தது வந்து கொஞ்சம் லேட்டாக இங்கே ஓப்பன் ஆகிருக்கு.
ஓகே, இன்ஸ்பெக்ட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள், இந்த ஏரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இந்த மூலையில் இருக்க ஏரோ மார்க், ஓகே, ஏரோ மார்க்னா கர்சர், இந்த கர்சர் மாதிரி இருக்க ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல எடிட் பண்ணுமோ அந்த இடத்த வச்சு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியூ விண்டோ ஓப்பன் ஆகிருக்கும். ஓகே, அப்போ நீங்கள் மவுஸ் எங்கே கொண்டு போனாலும் என்ன ஆகும், இந்த கர்சரை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் மவுஸ் எங்கே கொண்டு போனாலும் அதுக்கான இது வந்து ஓப்பன் ஆகும். அந்த கோடிங் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். நான் லெஃப்ட் சைடில் மவுஸ் வச்சுருக்கேன், ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் எந்த லைனை கொண்டு போனோம் அந்த லைனுக்கு மாறும். இப்போ நான் வந்து கிராஜுவேட் சயின்ஸ் இருக்குல்ல, அந்த கிராஜுவேட் சயின்ஸை வந்து கிளிக் பண்ணேன். கிராஜுவேட் சயின்ஸை கிளிக் பண்ண உடனே அங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பாக்ஸில் காமிக்குதா. இப்போ இது எல்லாமே கிராஜுவேட் சயின்ஸுக்கானது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிசபிள்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த டிசபிள்டை என்ன பண்ணுறேன் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணுறேன். அப்போது அந்த டிசபிள்டை மட்டும் என்ன பண்ணுறேன், டெலிட் பண்ணிடுறேன். இப்போ டிசபிளை டெலிட் பண்ணிட்டேன். இப்போ டிசபிளை டெலிட் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிராஜுவேட் சயின்ஸுக்கு வந்து என்ன ஆகுது, விசிபிள் ஆகுது. அப்போ அந்த விசிபிள் ஆகுதுல நான் என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி என்னுடைய சயின்ஸை வந்து நான் மாற்றிக்கலாம். இப்போ கிராஜுவேட் சயின்ஸ் 3 அப்படின்னு நான் கொடுத்தோம். ஏன்னா கிராஜுவேட் சயின்ஸ் 2ன்னு இருந்துச்சா, அப்போ நான் என்ன பண்ணுறேன் கிராஜுவேட் சயின்ஸ் 3ன்னு கொடுத்து இப்போ அதை நான் மாடிஃபை பண்ணுறேன். இப்போ மாடிஃபை பண்ணேன் அப்புறம் என்ன ஆயிரும், எனக்கு இது மாதிரி NCO ஆர்டர்ட் இன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஓகே கொடுத்தேன். அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்போ என்ன ஆகும், கிராஜுவேட் சயின்ஸ் 3ன்னு இருக்குது. இப்போ நான் எகெயின் என்ன பண்ணுறேன், பழைய நிலைமையே கொண்டு போகிறேன், கிராஜுவேட் சயின்ஸ் 2K. அப்போ என்ன பண்ணுறேன், எகெயின் கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே எனக்கு மேலே மறுபடியும் விசிபிள் ஆகும். இப்போ கிளிக் பண்ணி விசிபிள் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த கிராஜுவேட் சயின்ஸ் 3ன்னு இருக்குது பாருங்கள். இதில் வந்து என்ன இருக்குது, டிசபிளில் இருக்குது. ஏன்னா அதுக்கு வந்து நான் சப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணல. அப்போ அதனால் என்ன ஆச்சு, இது வந்து இப்படி இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், எகெயின் நான் கிராஜுவேட் சயின்ஸை வந்து நான் மாற்றணும். அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறேன், மறுபடியும் அந்த கிளிக் பண்ணுறேன். நம்ம கர்சரை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே கிளிக் பண்ணுறேன். ஓகே, அந்த கர்சரை வந்து ஒரு டைம் வந்து இன்னொரு டைம் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இந்த கிராஜுவேட் சயின்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டிசபிள்னு இருக்கும். அந்த டிசபிள் என்ன பண்ணிடுறீங்க, ரிமூவ் பண்ணிவிட்டு கிராஜுவேட் சயின்ஸ் 2 அப்படின்னு கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விசிபிள் ஆகும். உங்களுக்கு கொஞ்ச நேரம் டைம் ஆகும், ஏன்னா இன்டர்நெட்டோட ஸ்பீடை பொறுத்து தான் அது அப்டேட் ஆகும். அப்போ இன்டர்நெட்டோட ஸ்பீடு வந்து உங்களுக்கு ஸ்பீடாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரச்சனையும் கிடையாது. இப்போ கிராஜுவேட் சயின்ஸ் 2 நான் கொடுத்துறேன். இப்போ கிராஜுவேட் சயின்ஸ் 2 கொடுத்துறேன். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா மேஜர் சப்ஜெக்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து மேஜர் சப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் என்ன பண்ணேன், கிராஜுவேட் சயின்ஸ் 3ன்னு கொடுத்தல. அப்போ அதனால் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ அதை என்ன பண்ணுறேன், நான் சேஞ்ச் பண்ணேன். அப்போ அந்த இதை மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஒன்று கொடுத்துட்டு இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன சப்ஜெக்ட் ஆட் பண்ணணுமோ அந்த சப்ஜெக்ட் என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிசபிள்னு இருக்கா, அந்த டிசபிள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இங்கே ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். அப்போ அந்த சப்ஜெக்டை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன சப்ஜெக்டோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து எலக்ட்ரானிக் சயின்ஸ் அப்படின்னா எலக்ட்ரானிக் சயின்ஸ் கொடுத்து இதை நான் மாடிஃபை பண்ணுறேன். இப்போ மாடிஃபை பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே கொடுக்குறேன். இப்போ ஓகே கொடுத்தா அப்படின்னா எனக்கு என்ன ஆயிரும், கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேட் சயின்ஸ் 2 எலக்ட்ரானிக் சயின்ஸ். ஓகே, ஆனால் உங்களுக்கு ப்ரீவியஸ் சீனியாரிட்டி நீங்கள் எந்த டேட்டை ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த டேட்டு தான் உங்களுக்கு காமிக்கும். ஓகே, இப்போ வந்து நான் 9th மந்த் வந்து எடிட் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு என்ன இருக்குது, சீனியாரிட்டி டேட்டு 7/7/21 தான் இருக்குது. ஓகே, நான் அப்போ எடிட் பண்ணேன் அப்படின்னா அப்போ தான் இருக்குது எனக்கு டேட்டு அப்டேட் ஆகும். ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த விண்டோவை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எகெயின் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக கேட்கும். இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட விசிபிள் பண்ணுறப்போ வீடியோவில் ஹைட் பண்ணிடுவேன். அப்போ உங்களுடைய கிராஜுவேட் சயின்ஸ் ரெண்டுமே ஆட் ஆயிடுச்சா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்க. இப்போ நான் கண்டினியூ கொடுத்துட்றேன். கண்டினியூ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், என்னோடய மெயின் பேஜுக்கு போயிடும். இந்த பேஜ் வந்து உங்களுக்கு பிரிண்ட் அவுட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், பிரிண்ட் ஐடி கார்டுனா ஓகே கொடுத்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஓகே, இப்போ நான் பிரிண்ட் ஐடி கார்டு கொடுத்தா என்னோடய சயின்ஸ் எல்லாமே ஆட் ஆயிருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். எகெயின் எனக்கு செக் பண்ணுறப்ப என்ன எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பேஜ் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி பிரிண்ட் அவுட் இருக்கேன், நான் க்ளோஸ் பண்ணுறேன். இந்த வீடியோஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் அந்த எந்த வீடியோ டவுட் இருக்கோ அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.